எடுக்க வேண்டியிருக்கா? வசந்தியே, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஒரே அடியா எல்லாத்தையும் 2 ஆளா சேர்ந்து எடுத்துட்டு போக முடியாதுல்ல. பேசாம கூட என் புருஷனையும் என் பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கல. இம்புட்டு அள்ளியும் ஆசை அடங்கல பாத்தியா இவளுக்கு? சரி வா, உன் மைனிக்காரி வந்துட போற, கிளம்புறா. நான் இங்க இருந்து திருடிக்கிட்டா போறேன். எனக்கு வேண்டியதை என் ஆத்தா வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு போறேன். அதுக்கு எவன் வந்தா எனக்கு என்ன? ஆனா இந்த வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க எனக்கே விருப்பம் இல்லதான். கிளம்பு கிளம்பு. ஸ்டெல்லா, காலையில இருந்து சாப்பிடாம கிடக்குற, வந்து சாப்பிடுமா. அப்புறம் நெட்டப்பா வந்தா என்னைய தான் பேசுவான். அக்கா, இன்னைக்கு நான் விருதம்க்கா. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை என்னடி விருதம்? வந்து சாப்பிடுடி. இப்ப நாளையில இருந்து வீட்டுல கறிமீன் எதுவும் ஆக்க மாட்டேன். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட போறேன். வா, வந்து சாப்பிடு வா. இல்லக்கா, பரவாயில்லக்கா, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். என்னடி உன்கிட்ட ஒரே வம்பா போச்சு. ஐயோ, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இல்ல தெரியாம தான் உன்கிட்ட கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத. எப்படி இந்த மாதிரி உன்னால வாயை மூடிக்கிட்டு அமைதியாவே இருக்க முடியுது? என்னால ஒரு நிமிஷம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. அதுவும் விருதங்கிறதெல்லாம் சொல்லி வயிற்றுக்கு பட்டினி போட்டுக்கிட்டு என்னால கடக்க முடியாது சாமி. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம்க்கா. நமக்கு பிடிச்சவங்களை விட சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை. பிடிச்சவங்களாவது கடிச்சவங்களாவது எனக்கு சோறு தான் முக்கியம். எனக்கு சோத்தை தவிர வேற யாரும் முக்கியம் இல்ல. சரி, சந்தோஷம் தான். உனக்கும் சேர்த்து தான் சமைச்சேன். நீ சாப்பிடல, உன் சொத்தையும் சேர்த்து நானே தின்னுக்கிறேன். வீட்டுல யாரும் இல்ல, நெட்டப்படும் வர்றதுக்கு நேரமாகும். இவ யாரு என்னன்னு இவகிட்டே கேட்டுலாமா? ஷெல்லா, நீ இந்துவா கிறிஸ்டினா? இந்துவா இருந்தா என்ன, கிறிஸ்டியனா இருந்தா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்கக்கா? இல்ல, உன் பேர் வேற ஸ்டெல்லா. நாளையிலேருந்து நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டுட்டா வீட்டுல பாட்டு பஜனைன்னு ஓஹோன்னு இருக்கும். அதான் உனக்கு எதுவும் தொந்தரவாயிடுச்சுன்னா அப்புறம் நீ போய் நெட்ட பண்ணிட்டு சொல்லுவேன். நெட்டப்ப பிடிச்சி என்னையும் கத்துன்னு கத்துவான். அதுக்குதான். என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நான் எதுக்கு நெட்ட பண்ணிட்டு சொல்ல போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. என்னை பொறுத்தவரை கடவுளே இல்லை, அவ்வளவுதான். என்னம்மா நீ கடவுளே இல்ல சாமியே இல்லைன்னு சொல்ற? ஐய, ஆமாக்கா, கடவுளே இல்லை. என் வாழ்க்கையில கடவுள் இல்லக்கா. ஸ்டெல்லா, நான் உனக்கு கேட்டா நீ தப்பா எடுக்க மாட்டியே. வந்த நாள்லேருந்து பார்க்குறேன், ஒரு முறை கூட நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. என்னாச்சு? நீ யாரு என்ன? என் புருஷனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது தான், ஆனால் என்னால் கேட்காம இருக்க முடியல. அக்கா, உங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கேன். இதெல்லாம் கேட்க உங்களுக்கு முழு உரிமை உண்டுக்கா. நானும் நெட்டப்படம் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். நெட்டப்ப கூட வேலை பார்க்குறியா? ஆமாக்கா, நான் எனக்கு என்னோட சின்ன பொண்ணு மீனை வறுத்து வச்சுட்டேன். எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடு. ஏமா, மீன் வறுத்துருக்கேன், கறி குழம்பு வச்சிருக்கேன், முட்டை வச்சிருக்கேன், போய் நல்லா சாப்பிடுமா. சிவ பூஜையில கரண்டி போந்த மாதிரி வந்து நின்னுக்கிட்டு கத்துறத பாரு. அதெல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியும். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏட்டியே, அங்க கீரை மாலை போட்டிருக்கேன், நான் எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டுட்டு இங்கே இருங்க. உங்களை யார் கீதா வீட்டுக்கு போச்சுனதே? எல்லாம் என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. நீங்க இருந்தாலாவது ஏதாவது அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்க வரலன்னா அவ கோச்சுக்குவா. மூத்த மருமகிட்ட பயந்து தானே ஆகணும். அதான் இழிச்ச வாயி. அவனா மட்டும் அவ சொல்றது அப்படியே கேப்பீங்க. அட, நீ ஒருத்தி சும்மா இது பண்ணிக்கிட்டே போ, போய் கொட்டிக்க போ. ஸ்டெல்லா இன்னைக்கு விருதமா, அவ சாப்பிட மாட்டாளாம். எல்லாமா? என்னடா மா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம் சாப்பாடு. இப்படி எல்லாம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? செல்ல, போய் கொஞ்சோண்டு சாப்பிடுமா. என்ன பண்ணு, நீ சாப்பிட்டுட்டு கூப்பிடு, நானும் வந்து சாப்பிடுறேன். கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு, செத்த படுத்து ஏந்திக்கிறேன். அப்ப சரி, போய் உள்ளார என் ரூம்ல படுங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன். ஸ்டெல்லா, இப்ப சொல்லு. அக்கா, எனக்குன்னு இப்ப யாரும் இல்லக்கா. நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். அதனாலதான் நெட்டப்ப என்னை இங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சிருக்கான். என் பிரச்சனை எல்லாம் சரியானதும் நானே போயிடுவேன்க்கா. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஸ்டெல்லா. அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல ஸ்டெல்லா. சரி, 2 பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வரியா? இல்லக்கா, எனக்கு வெளியில வரவே ஒரு மாதிரி இருக்குக்கா. சரி ஸ்டெல்லா, உனக்கு உன்னை பத்தி சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். நானும் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றேன். உனக்கு எப்போ என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுதோ அப்ப பேசு, சரியா? அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன். உனக்கு நான் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் திடீர்னு இன்னொரு பொண்ணை கூட்டுக்கிட்டு தான் வீட்டில் வந்து விட்டு இவ இனிமேல் இங்கே தான் இருப்பான்னு சொன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க. எனக்கு கூட பிறந்தவங்க அம்மா அப்பான்னு யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஸ்டெல்லா, யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டுங்களை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் பாரு. நீ எவ்வளோ நாள் வேணா இங்கே இரு, சரியா? ஆனா இப்படி உம்மனா மூஞ்சிட்ட மூஞ்ச வச்சிருக்காத. எனக்கு அப்படி இருக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. எவ்வளவு பிரச்சனையா இருந்தா என்ன, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. சரியாவாத பிரச்சனையே கிடையாது ஸ்டெல்லா. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது, புரியுதா? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? சாரிடி ஸ்டெல்லா, சாரி ஸ்டெல்லா. இல்லக்கா, பரவாயில்ல. தங்கம் கூட போனதுக்கு நல்ல 2 தட்டு, 4 டம்ளரு, ஒரு பெரிய பாத்திரம். அப்பா, இத்தனை கிடைச்சது. செல்ல வர வீட்டில் வச்சுட்டே போயிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருப்பாரா? ஐயோ,
நான் பேசுறேன்னா சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டாங்களா என்ன? ஐயோ இத்தனை போன் வந்திருக்கு. போன் போகுது. கோவமா இருக்காங்களா? எடுப்பாரா மாட்டாரா? ஃப்ரெண்டு எடுங்க ஃப்ரெண்டு. ஃபோன் எடுங்க ஃப்ரெண்டு. ஹலோ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணியல. என் நாத்தனாக்காரி வந்துட்டா. அதனால தான் அப்படியே அவ கூட கொஞ்சம் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு வந்து ஃப்ரெண்ட். சாப்பிட்டுட்டீங்களா மதியம்? அச்சச்சோ இன்னும் சாப்பிடலையா நீங்க? ஏய் வசு, என்கிட்ட நீ பேசாத. நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன் ஃப்ரெண்ட்? என்ன கோவம் உங்களுக்கு? ஆமா, ஒருத்தவங்களோட உண்மையான அன்புல விளையாடுற உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? ஏன் வசு, உன்னுடைய பாசமும் உன் அன்பும் உன் நேசமும் பிடிச்சதால தானே வாழ்க்கை முழுக்க உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா என் அன்பையும் பாசத்தையும் நீ கொஞ்சம் கூட மதிக்கல. ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் என்ன? நானா உன்கிட்ட கேட்டேனா? சொல்லு. நானா உன்கிட்ட காசு கொடுன்னு கேட்டேனா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். என் நிலவரத்தை சொன்னேன். அன்னைக்கு 500 ரூபாய் காசு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும் பொழுது நான் குளிக்க போகணும்னு சொல்லையில ஏன் இன்னும் குளிக்கலையான்னு கேட்டேன். இல்ல ட்ரெஸ் இல்லைன்னு என் சூழ்நிலையே சொன்னேன். அப்போ நீயா தானே 5000 பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்படி ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. இது கொஞ்சம் கூட உனக்கு தப்பா தெரியலையா? இந்த செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு உன் குரலை கேட்க நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேனே. என்னை ஏமாத்துறிய. இது உனக்கு பாவமா தெரியலையா? சாரி சாரி சாரி. ஐயோ நான் மறந்துட்டேன். சாரி. அது எப்படி என்னைய மறக்கலாம்? அப்போ என்ன மறந்துட்டு என்ன விட்டுட்டு உனக்கு மத்ததெல்லாம் பெருசா போயிடுச்சா? சொல்லுடி வசு. அப்படி இருக்க நீ என்கிட்ட பேசாத. எனக்கு என் புருஷன் என் பிள்ளைங்க தான் என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லலாம்ல. அப்படிலாம் இல்ல. சாரி. இல்ல, நீ எவ்வளவு டைம் சாரி கிட்டாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பரவ நான் என்ன பண்ணேன்? நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேக்குறது? என்ன பண்றது? ஏதாவது சொல்லு, அதை நான் செய்றேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏன்? ஏன்னு தெரியல. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும். ம், அப்படியா? சரி. அப்போ இப்ப வீட்ல யார் இருக்கா? வீட்லயா? நான் இருக்கேன். பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க வீட்லயேவா இருக்காங்க? ஆமா, வேற எங்க போவாங்க? பிள்ளைங்களை எங்கேயாவது துரத்து விடு. ஏன்? ம், என்னை ஏமாத்தினால அதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் இல்லையா? அதுக்குதான். அதுக்கு பிள்ளைங்களை ஏன் தடுத்து விடணும்? ம், ஏன்னா நீ சாரி கேட்கும்போது உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல. ஏய் என்ன சொல்ற? எனக்கு புரியலடா. ஆமா, இப்போ சோகமா பேசும்பொழுது உன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீ கோவமா இருக்கும் பொழுது உன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உன் குரலே எப்படி இருக்கு, உன் முகம் எவ்வளோ அழகா இருக்கும். இதுவரையும் நான் உன்னைய பார்த்தது இல்லைல்ல. அதான் சரி, இன்னைக்கு நீ என்னை ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்கிட்ட வீடியோ கால் பேசணும். என்ன சொல்ற? முடியாது முடியாது. நைட்டு சுத்தமா முடியாது. என் புருஷன் வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு வராம? ம் ஏதோ காலில் அடிபட்டு இருக்கான். காலில் அடிதானே பட்டிருக்கு. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அவனுக்கு. நீ ஏதாவது சொல்லி அவனை வர வேணான்னு சொல்லு. இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். சரி நான் சொல்றேன். நிஜமாதானா? ம் ஆமா. சந்தி ஜவா சந்தி வரக்க பை 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 பை. மலை சொல்லுமா. என்னடி பண்ற? எவ்வளவு நேரமா வாசல்ல நின்னு கத்துற? காது கேட்கல? அது ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் லைன்ல போன்ல இருந்தாரு. அதான் சரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். எந்த அண்ணன் கிட்ட பேசின? எந்த அண்ணனா? இது என் புருஷன் தாண்டி. உன் புருஷனா? எவ்வளவு நேரமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? என்ன இப்படி சந்தேகமா கேக்குற? எவ்வளவு நேரம் என் புருஷன் கிட்ட நான் பேசினா உனக்கு என்னடி? எவ்வளவு நேரம் பேசினாங்கன்னு என்ன கணக்கு பண்ணியா சொல்ல முடியும்? ஒரு 1/4 மணி நேரமா அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி என்ன வேணும், என்ன விஷயம் சொல்லு. அண்ணன் போனை வச்சுட்டாரா இல்ல லைன்ல இருக்காரா? வேலையா இருக்கனே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் என்ன ஏடி அவர் ஊருக்கு போகையில என்கிட்ட கடை வாங்கி 2000 வழி அனுப்பி கொடுத்தல்ல, அந்த பணத்தை 2 நாள்ல திருப்பி தரேன்னு சொன்னீங்க. எங்கேயாவது திருப்பி கொடுத்தியாடி? ஐயோ ஏன் மறந்துட்டேன்டி. இரு அந்த ஆளுக்கு போன் பண்ணி கேட்கிறேன். போனது காசு போட்டு விடுறேன்னு சொன்னாரு, இன்னும் போட்டு விடலடி. எங்க இப்ப போன போடுறேன். இரு போடுறேன், நான் போட்டு கேட்கறேன். என்ன 2000 தானே வேணும்? நாளைக்கு தரேன். சரி சரி, நாளைக்கு நீ 2000 பணத்தை தருவ அப்படித்தானே? என்னடி நாளைக்கு தாரேன்னு சொல்லிட்டல, நாளைக்கு தாரேன். ஆமா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப என் வீட்டுக்கு வந்து நீ என்ன வேணும்? எனக்கு என்ன பிரச்சனை? உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை. ஏன் பிரச்சனைக்கா? அவருக்கு என்ன? 1/2 மணி நேரமா உனக்கு போன் பண்றாரா? நீ போனை எடுக்காம பிசி மோட்லயே இருக்கியா? அதான் நீ இருக்கியா இல்ல செத்துட்டியான்னு என்னைய பார்க்க அனுப்பி விட்டாரு. என்னது 1/2 மணி நேரமா எனக்கு போன் பண்றாரா? இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு வச்சேன். அப்ப நான் போய் சொல்றேன். இந்தா என் செல்ல காட்டுறேன் பாக்குறியா? வா வீட்டுக்கு வாசல்ல நிக்கிற வரையும் நான் அவர்கிட்ட தான் பேசினேன். நீ சொன்ன மாதிரி 1/4 மணி நேரமா அவரு என்கிட்ட தான் பேசினாரு. அப்ப நான் போய் சொல்றேனா? எனக்கா தெரியும் நீ போய் சொல்றியா உண்மையை சொல்றியான்னு. நீ யாருகிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து சொல்ற? உன் புருஷா, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷா ராமு, அவர்கிட்ட பேசுறதுதான் சொல்ற.
சொல்றியோ இல்லவோ இந்த இப்படிலாம் பேசாத சொல்லிவிட்டா என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன் நீ செய்யறதுன்னு சொல்ற உன் மாமியார் ஊர் முழுக்க தண்டார அடிக்குது என்ன செல்ல காதுல வச்சுக்கிட்டே தான் கிடக்குறியா என்ன என்ன நடக்குது இடி என்னடி அந்த கிழவி வரட்டா இரு அதுக்கு இருக்கு ஏன் எனக்கு என்ன சொந்த பந்தம் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா யாரும் இல்லையா நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேனே போய் ஒரு பெரிய இதா சொல்லியிருக்க அந்த கிழவியே இன்னைக்கு இருக்கு அதுக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிற பாரு நான் பண்ணு முதல்ல என்கிட்ட வாங்கின ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணுமா பண்றது சரியில்லை சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா தேவையில்லாத என் விஷயத்துல மூக்க நுழைக்காத போ அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறது இவளுக்கு வேலை ஐயோ நம்ம வேற இந்த தட்டு டம்ளர்ல உள்ள வைக்காத இங்கே வச்சுட்டோம் வந்த இதெல்லாம் பார்த்துட்டு போய் அந்த ராசத்துக்கிட்ட எதுவும் கோத்து விட்டுருவாள ஐயோ நம்ம வேற ஏடா கூடமா சட்டை வாங்கிட்டோமே அந்த உமாளுக்கிட்ட என்ன ஆக போகுதுன்னு தெரியல கேட்டா சொல்லிக்கலாம் ஏன் இதே மாதிரி தட்டு டம்ளர் அவ வீட்டுல மட்டும் தான் இருக்குமா என்ன நாங்களாம் வாங்க மாட்டோமா எங்களுக்கு தான் வாங்குறதுக்கு வழி இல்லையா ஏமா எப்பா என்ன டேஸ்ட் எத்தனை வருஷம் ஆகுது இந்த நத்தையெல்லாம் சாப்பிட்டு நல்ல மிளகுத்துல போட்டு காரம் கூடுதலா வச்சு சூப்பரா இருக்குமா ஐயா அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இந்த இதை எடுத்து சாப்பிடு தண்ணியோட சேர்த்து வச்சு உறிஞ்சு சாப்பிடு நல்ல நெஞ்சுக்குள்ள இருக்கிற சளி எல்லாம் அப்படியே வந்துரும் அப்பா எங்கம்மா இருக்காரு இந்த நத்தையெல்லாம் யார் பிடிச்சிருந்தது அப்பாதான் வாடி வா 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 வந்து சாப்பிடு வா நினைச்ச அப்பவே என்னடா எலி அம்மனத்தோட ஆடுதேன்னு என் அம்மா வீட்டுல நான் சாப்பிட போறேன்னு முன்னமே சொல்லியிருந்தா ஒரு தட்டு சோறாவது மிச்சமா இருக்கும்ல வீரப்பா சோத்து தூக்கி கிடச்சிக்கிட்டு வராரு நான் கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு சொன்ன சாமி சாப்பிடலையா ஏம்மா வெறும் சாம்பாரும் கீரையும் வச்சு யாருமே சாப்பிடுவா அத்தை எப்ப செஞ்சியா சொல்லவே இல்ல 2 நாளாவது பிடிச்சாந்து சரி ஊறட்டும்னு சொல்லி ஊற வச்சிருந்தேன் அப்புறம் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு வெறும் அடுப்பா கிடக்கன்னு போட்டு அவிச்சு விட்டேன் என் பிள்ளைக்கு வறுத்தாதான் பிடிக்கும் அதான் அப்படியே மிளகுத்துல போட்டு கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன் தூக்கொலியில போட்டு வச்சிருக்கேன் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சோத்துல போட்டு பசி சாப்பிட கொடு நீங்க வரலையா வீட்டுக்கு நான் வாரேன் அப்புறமா வாரேன் கொஞ்சம் என் அம்மா வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு சாயங்காலமா வாரேன் சாயங்காலம் மட்டும் எதுக்கு வரியா இங்கே இருந்துட்டா மொத்தமா நிம்மதியாவே இருக்கலாம்ல இருக்கலாம் தான் என்ன பண்றது ஏறின வேதனை இறக்க மாட்டேங்குதா பாத்துக்கோங்க உங்க பிள்ளை பேசுறத நல்லா கேட்டுக்கோங்க இருக்கட்டும் இந்தா நீ 4 அவச்சனத்தை எடுத்து சாப்பிடு இந்தா எனக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க உங்க மாமகிட்டயே கொடுங்க நான் போறேன் சரி மருந்து நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போய் கொடு பிள்ளைங்களுக்கா வேணாம் ஏதாவது மேலுக்கு முடியாம போயிட போகுது உங்க மாவனுக்கே கொடுங்க என் பிள்ளைகளுக்குலாம் இதெல்லாம் வேண்டாம் என்னடி நீ மேலுக்கு முடியாத போதா இதுல என்ன மருந்து இருக்கு தெரியுமா இதெல்லாம் சாப்பிட முடியா பாப்ப அந்த காலத்துல எல்லாம் எம்பிட்டு நத்தை நண்டு கிடக்கும் தெரியுமா இந்த இப்பெல்லாம் பாரு அந்த மருந்து இந்த மருந்துன்னு வயலுக்கு அடிச்சு ஒரு நண்டு பார்க்க முடியுதா ஒரு நத்தை பார்க்க முடியுதா மழை காலத்துல சளி எல்லாம் பிடிச்சிருக்கும் நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது எடுத்துட்டு போடியே அம்மா நல்லது சொன்னதான் அவளுக்கு ஆகவே ஆகாத விடுமா நான் எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிறேன் என்ன ருசி இத்தனை நாளா என் அம்மா கையில ஒளிச்சு வச்சிருந்த அவ்வளவு ருசியும் அப்பா அப்படியே அருமருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு அம்மா இந்த நத்தக்கறி உன் கையால செஞ்சு சாப்பிட்ட பிறகு எனக்கு அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குமா இருக்கும் அப்படி இல்லாம போவோம் இத்தனை வருஷமா எங்க கையை ருசிச்சுது இப்ப ருசியா இல்ல போல இருக்கு நான் போறேன் வந்தா வாங்க வரட்டு இங்கே இருந்தா இருங்க ஏன்டா இப்ப அவ எதுக்கு வந்தா எதுக்கு போறா நான் சோறு வேணாம்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அதான் நான் இங்க வந்திருக்கேனா இல்ல சாப்பிடாம எங்கேயும் போயிட்டேன்னு பார்க்க வந்தா நீ ஏன்டா சோறு வேணான்னு கோச்சிக்கிட்டு வந்த நம்ம அப்புறம் தங்கத்தை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா சாப்பிடும்போது கூட நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியல அதான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளை முகத்துல சந்தோஷத்தை இன்னைக்குதான் பாக்குறேன் சாமி நல்லா மெண்டு சாப்பிடு அப்படி அப்படியே முழுங்கிடாத கீதா இப்பெல்லாம் இந்த வசந்திக்காரி சேர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல காலையில இருந்து எவன் கூடயே பேசிக்கிட்டு இருந்தாப்ல இருக்கு அவ பெருசா போன் பண்ணி என்னையும் கேக்குறான் என்ன சொல்ற அது மாமியா கூட வந்து என்கிட்ட புலம்பிக்கிட்டு கிடந்துச்சு இப்ப மறிச்சொல்லு பாக்குறா பேசுறா வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல பிள்ளைகளுக்கு சோறு கூட ஆக்குறது இல்லையா ஆமா அதேதான் இன்னைக்கு நான் போய் கூட பார்த்தேன் வீட்டு வாசல்ல நின்று ஒளிச்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதற்கு வீடியோ கால்ல பேசுறேன் இந்த செல்லம் தங்கம் அம்மு பூச்சின்னு என்னென்னவோ சொன்னா என்னடி இவ இப்படி ஆயிட்டா வேற இது கண்டி எவ்வளவு பொருள் இஎம்ஐல வாங்கி போட்டு வச்சிருக்கா அதெல்லாம் கட்டணும் இல்லையா புரிசா ஒரு நாள் சம்பாரிச்சா எங்கிருந்து கட்ட முடியும் அதான் நல்லா பணத்துக்காக எவனையே வளைச்சு போட்டுட்டா போல இருக்கு செய்ய மாட்டாளா என்ன நம்மலாம் பாரு ஒரு பிள்ளைதான் பெற்றிருக்கோம் ஆனா நான் இந்த முக்காட்டை இழுத்து போத்தினதை ஒரு நாள் இறக்குனது இல்ல நீ அதை சுடிதார் போட்டுக்கிட்டு சுத்துற ஆனா அவளை பார்த்தா 2 பிள்ளை பெத்தவ மாதிரியா இருக்கா 4 முடிய எங்கேயும் அங்கேயும் இழுத்து விட்டுக்கிட்டு அவ மினுக்கு என்ன அவ கிழக்கு என்ன ஐயா ஒரு நாள் சேலையை இழுத்து சொருவனவளா தெரிஞ்சதே கிடையாதுமா எப்ப பாரு இடுப்பை விட்டு சேலை கீழே இறங்கிக்கிட்டே தான் கிடக்கும் அவன் இருந்தாலே அந்த பக்கத்துக்கு என் புருஷனை அனுப்பவே மாட்டேன் அண்ணன்னு திருப்ப அப்படியே மழுப்புவா நல்ல வேலைமா என் குழந்தை எப்படியும் அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு இல்ல என் குழந்தை வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் சாமி இவெல்லாம் என் குடும்பத்துக்கு மருமகளா வந்திருந்தா ஐயோ தாங்காது அலே கிதா எங்க இருக்கா போயிட்டு வரேன் அதான் உன் மாமா காலையில சாப்பிடாம கோச்சுக்கிட்டு வந்துட்டாரு அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரா இல்ல வேற எங்கேயும் போயிட்டாருன்னு பார்க்க வந்தேன் சரி அக்கா உட்கார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும்
ஏட்டி வீட்டை அப்படி அப்படியே திறந்து போட்டு வந்துட்ட மாட்டி. வீட்டுக்கு போயிட்டு வீட்டை எடுத்து சாத்திட்டு வரேன். உட்காந்து கேட்டுட்டு போக்கா. ஏட்டியே வீடு 2 கதவும் திறந்து கிடக்குடி, போயிட்டு வரேன்டி. ஆமா, இப்ப ஊருக்குள்ள என்ன திட்டு போய் வந்து எல்லாத்தையும் திட்டுக்கிட்டா போறேன். நம்ம ஊர்ல அப்படி களவாணிகளுக்கெல்லாம் வேலை இல்ல. உட்காருக்கா, நிம்மதியே திறந்து போட்டுட்டு கூட தூங்கலாம். என்ன விஷயம் முடி? முக்கியமான விஷயம் நீங்க? எல்லாம் ஓரவத்தியை பத்தி தான். வேற யாரை பத்தி? சும்மா சொல்லாதே அப்படியெல்லாம். அந்த மாதிரிலாம் அவ கிடையாது. ஆமா, நாங்க சொன்னா மட்டும் என்ன நம்ப போறேன்? ஆயிருந்தா ஆகதவளா இருந்தாலும் உன் ஓரவத்தையை நீ விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏமா ஏமா எட்டி எட்டி எதுக்கடி இப்ப ஓடி வர? என்ன என்ன என்ன? ஏமா ஏமா என்னாச்சு? என்னாச்சு? வீட்டு திறந்து விட்டுட்டு எங்கம்மா போன? ஆச்சி வீட்டுக்கு தாண்டி வந்தேன். ஏம்மா, நம்ம வீட்ல உள்ள எல்லா பொருளையும் யாரும் களவாண்டுட்டு போயிட்டாங்கம்மா. வீட்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் வீடா கிடக்கு. என்னது? எல்லா பொருளையும் களவாண்டுட்டாங்களா? ஐயோ, நான் வேற யா வீட்டு திறந்து போட்டுட்டு வந்துறேனே. அக்கா, வா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் யா வீடு. வா வீட்ல திருண்ண பையன் யா வீட்டுக்கு வந்தனா நான் புடிச்சு வைக்கிறேன் அக்கா. நீ உன் வீட்டுக்கு போ. நீ உண்மையை தான் சொல்றியா இல்ல எதுவும் கனவு கண்டுட்டு வந்து உளறியடி? ஐயோ, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். வீட்ல ஒரு பொருள் இல்லம்மா. சரி போ, முதல்ல போ, என்னன்னு பாக்க போ. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஓ, அப்பா ஆச்சி வீட்டுல இருக்காரு, போய் அவரை வர சொல்றீ போடி. நான் வீட்டுக்கு போறேன். அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாத. அம்மா வர சொல்லுன்னு மட்டும் சொல்லு.